மோட்டார் வாகனங்கள் தொடர்பாக ஒரு புது உத்தரவை சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். அது என்னன்னு பார்க்கும்போது, வாகனம் பொது இடத்தில் இயங்கவில்லை அப்படின்னா வரி விதிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பொது இடத்துல பயன்படுத்தும் நோக்கில் வைக்கப்படவில்லை அப்படின்னாலும் மோட்டார் வாகனத்துக்கு வரி விதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. இந்த தீர்ப்பு ஒரு மகிழ்ச்சியான தீர்ப்புன்னு சொல்லலாம். ஏன்னா வாகனத்தை சாலையில் ஓட்டும் போது மட்டுமே வரி கட்டாயம் அப்படிங்கிறது தெளிவுபடுத்தப்படுது. ஆனால் சாலையில் இயங்காத வாகனங்கள் அவங்களுக்கு வரி போட முடியாது அப்படின்னு சொல்லி தெளிவுபடுத்தியிருக்காங்க. இந்த தீர்ப்புனால் தொழிற்சாலை வாகனங்கள், தனியார் எஸ்டேட்டுகள், கல்லூரி கேம்பஸ் போன்ற இடங்களில் இருக்கக்கூடிய இந்த வாகனங்களுக்கு பெரிய ஒரு ரிலீஃப் கிடச்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த மாதிரி இடங்களில் இருக்கக்கூடிய வாகனங்களுக்கு இனி வரி போட முடியாது. தொழிற்சாலைகளில் வாகனங்கள் பயன்படுத்துவாங்க வளாகத்துக்குள்ளே, அதே மாதிரி எஸ்டேட்டுக்குள்ளேயும் வாகனங்கள் பயன்படுத்துவாங்க, அதே மாதிரி கல்லூரிக்குள்ளேயும் கேம்பஸ் ஏரியாலேயும் வாகனங்கள் பயன்படுத்துவாங்க. அவங்களுக்கெல்லாம் இனி வரி போட முடியாது அப்படின்னு சொல்லி இதில் தெளிவுபடுத்தியிருக்காங்க. அப்போ வரி எங்கே போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுச்சாலைகளில் பயன்படுத்தக்கூடிய மோட்டார் வாகனங்களுக்கு தான் வரி போட முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இது ஒரு எஸ்டேட்டுக்குள்ளே பயன்படுத்தக்கூடிய வாகனங்களுக்கோ, ஒரு கேம்பஸ், கல்லூரி, காலேஜ், ஸ்கூல் கேம்பஸ்குள்ளே பயன்படுத்தக்கூடிய வாகனங்களுக்கோ வரி போட முடியாதுங்கிறது அந்த தொழிற்சாலைகளுக்கும் நிறுவனங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷ செய்தியாக இருக்குது. பொதுவாகவே இந்த வாகன வரி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பொதுச்சாலைகளில் போகும்போது மட்டும்தான் வர முடியும் அப்படிங்கிறத இந்த தீர்ப்பு தெளிவுபடுத்தியிருக்கு. இதே மாதிரி இன்னும் பல நன்மையான தீர்ப்புகளை மக்கள் எதிர்பார்த்துட்ருக்காங்க. அதுலேயே பார்த்திங்கன்னா ஏற்கனவே பழைய வாகனங்களை திரும்பவும் பயன்படுத்தலாம், நல்லா புதுப்பித்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பை சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருந்தாங்க. அதுவும் ஒரு பெரிய ரிலீஃபாக இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா பொதுச்சாலையில் பயன்படுத்தாத வாகனங்களுக்கு வரி போட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் பெரிய லெவலில் பொதுமக்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய செய்தியாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இது போன்ற நல்ல நல்ல செய்திகளை கேட்கும்போது சந்தோஷமாக தான் இருக்குது. இது மாதிரி மக்களுக்கு நிறையா சட்டங்கள் தொடர்பான தீர்ப்புகள் கிடச்சிக்கிட்டே இருந்தால் மக்களும் கொஞ்சம் ரிலீஃபாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம்.